எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயணியத்துல 58வது தசகம் பார்க்க போறோம். தாவாக்னி மோக்ஷ ருது வர்ணனம் ச அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காட்டுத்தீயோட விடுதலையும் அதுக்கப்புறம் பருவங்களோட வர்ணனையும், அதாவது கோடைக்காலம், மழைக்காலம், அப்புறம் சரத்காலம், இது எல்லாத்தோட வர்ணனையும் இதுல சொல்ல போறார். ஸோ இதுல இது அஷ்டபதி ராகம், அதாவது பசுக்களை எப்படி காட்டுத்தீயிலிருந்து காப்பாத்தினான் அப்படின்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் கூட அந்த காட்டுத்தீயிலிருந்து எப்படி பெருமாள் காப்பாத்தினார் அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல் ஸ்லோகத்துல அந்த பிரலம்பாசுர வதம், நம்ம முதல் தசகத்துல நம்ம பிரலம்பாசுர வதம் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த பிரலம்பாசுரனை வதம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் அந்த ஒரு வேலையில இருந்தார் இல்லையா? சோ அதனால அந்த இடையர்களோட விளையாடுறதுல ஈடுபட்டதுனால அந்த பிரலம்பாசுரனை நீ கொல்லணும் அப்படிங்கறதுலயும் அந்த இப்படி இந்த நேருக்கு நேர் போட்டி எல்லாம் வச்சிருந்தார் இல்லையா, 2 டீமா பிரிச்சு. சோ அப்படி விளையாடி அந்த பிரலம்பாசுரனை அழிக்கிறதுல உனக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால இப்ப இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணிடுதான், புல்ல தேடிண்டு, நீங்கெல்லாம் அதுல பிஸியா இருக்கும் போது பசுக்கள் எல்லாம் புல்ல தேடிண்டு சஞ்சரிச்சுண்டே ஐஷீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முஞ்சி காட்டு அந்த இடத்துல போயிடுத்து அப்படின்னு சொல்றா. வழி தெரியாம அங்க போயிடுத்துங்களாம். சோ அங்க என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க, இந்த பசுக்களுக்கெல்லாம் பிருந்தாவனத்திலேயே இருந்து பழக்கம், அதுக்குள்ளேயே சுத்தி, அதாவது பிருந்தாவனத்துல வெப்பம்னா என்னன்னே தெரியாதான். ஏன் அப்படின்னா அங்க பெருமாளோட திருவடி பட்டுண்டே இருக்கு இல்லையா, பெருமாளோட அந்த திருவடி ஸ்பரிசம் படுறதுனால அங்க வெயிலோட தாக்கம் அவ்வளவா தெரியாதான். சோ அப்படி அங்கேயே பழக்கப்பட்டிருந்த அந்த பிருந்தாவனத்தை விட்டுட்டு அப்போ அதுங்க எங்க போயிடுத்துங்கன்னா காட்டுக்கு, வேற ஒரு காட்டுக்கு போயிடுது. அந்த முஞ்சி காட்டுக்கு போச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அங்க போனோடனே அந்த பசுக்களுக்கு என்ன ஆயிடுதான், வெயில் ரொம்ப தாங்க முடியலையா, தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருத்தான். அதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் வேற. இதனால என்ன ஆயிடுதுன்னா மனசு கலங்கி போயிட்டு ரொம்ப அசைவில்லாம அந்த இடத்துலயே நின்னது அப்படின்னு அர்த்தம். பிருந்தாவனத்துல இருந்த வரைக்கும் வெப்பம்னுங்கிறது என்னன்னு பெருசா தெரியவே இல்லையா. ஆனா ஐஷீகம் காட்டுக்கு போன உடனே உன்னை விட்டு பிரிஞ்சதுனால அதுங்களுக்கு கஷ்டம் வந்துருது அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக, அப்போ நீ என்ன பண்ற, உன்னோட அந்த நண்பர்களோட அந்த பசுக்களை தேடிண்டு ரொம்ப தூரத்துக்கு போன அப்படின்னு சொல்றா. அந்த பசுக்கள்லாம் போடும்போது சில குழந்தைகளும் அந்த இடத்துல போயிடுது. சோ அப்போ அந்த இன்னும் இருக்கக்கூடிய குழந்தைகளோட அதுங்க எல்லாத்தையும் தேடி நீ போன அப்படிங்கிறான். அப்போ வழி தவறி அந்த முஞ்சக்காட்டுல போன அந்த பசுக்களோட துன்பத்தை பாக்குற, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத நீ பாக்குற அப்படிங்கிற, அது எல்லாத்தையும் நீ போய் சீக்கிரமா அதை ஓட்டின் வந்துடணும் அப்படின்னு நீ அந்த இடத்துக்கு போயின்னு இருக்கிற போது திடீர்னு காட்டுத்தீ நாலா பக்கத்துலயும் பறந்துருத்தான். சோ அந்த இடத்துல குழந்தைகள் இருக்கா, பசுக்கள் இருக்கு, ஆனா திடீர்னு காட்டுத்தீ அந்த இடத்துல பரவிட்டான். இது 3வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகத்துல அப்போ எல்லா திசைகள்லயும் அந்த காட்டுத்தீ பரவினதுனால தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பயத்தை உண்டாக்கிண்டு அந்த காட்டுத்தீ எல்லா இடத்துலயும் பரவித்தான். அப்ப எல்லாரும் எப்படி இருக்கா அப்படின்னா, நெருப்பை பார்த்த உடனேயே பாதி அவ வெந்து போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாளாம். சோ நீ தான் ஒன்ன பார்த்தோன்னே அவெல்லாம் நீதான் என்ன காப்பாத்தணும், நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாரோட துன்பங்களையும் போக்கக்கூடிய ஒன்னவே எல்லாரும் அடைக்கலமா வந்தா அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்துல இவ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன சொல்றன்னா, போரும் போரும், நீங்க எல்லாம் பயப்படாதீங்கோ, நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்கோ அப்படின்னு சொல்றியாம். அப்போ நீ சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவளும் என்ன பண்றான்னா கண்ணை மூடிக்கிறான். ஆனா என்ன அதிசயம் நடந்தது, திருப்பி அவ கண்ணை திறந்து பார்த்த போது அங்க காட்டுத்தீயும் இல்லையா, முஞ்சிக்காடும் இல்லையா. ஆனா அவ எங்க இருந்தா, பாண்டீர மரத்த அடியில எப்பவும் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தா மாதிரி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா. இது ரொம்ப அதிசயம் அப்படின்றாரு. ஏன்னா பெருமாளை நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அவர் என்ன வேணா நமக்காக பண்ணுவார் இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்லோகமா சொல்லலாம். பயந்துட்டு இருந்தவாளுக்கு அபயம் கொடுத்தாரே பெருமாள், அதுக்கு இது எக்ஸாம்பிளா சொல்லலாம். இது 5வது ஸ்லோகம். த்வயி விஹரண லோலே பாலஜாலைஃப் பிரலம்ப பிரமதனச விலம்பே தேனவ ஸ்வைரச்சாராஹ த்ருண குதுக நிவிஷ்டா தூரதூரம் சரந்த்யஹ கிமபி விபினமைஷி காக்யமீஷாம் பபூவுஹு த்வயி விஹரணலோலே பாலஜாலை பிரலம்ப பிரமதனச விலம்பே தேனவ ஸ்வைரச்சாராஹ
त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब प्रमथनसविलम्बे देनव स्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काक्यमीशां बभूवुः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काक्यमीशां बभूवुः त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब प्रमथनसविलम्बे देनव स्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काक्यमीशां बभूवुः त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब प्रमथनसविलम्बे देनव स्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषी काक्यमीशां बभूवुः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरितमुपयाताः काननं देनवस्ताः तव विरहविषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसरविसरदम्ब स्याकुला स्तम्भमापुः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरितमुपयाताः काननं देनवस्ताः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरितमुपयाताः काननं धेनवस्ताः तव विरहविषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसरविसरदम्ब स्याकुला स्तम्भमापुः तव विरहविषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसरविसरदम्ब स्याकुला स्तम्भमापुः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरितमुपयाताः काननं देनवस्ताः तव विरहविषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसरविसरदम्ब स्याकुला स्तम्भमापुः अनधिगतनिदाघ क्रौर्यवृन्दावनान्तात् बहिरितमुपयाताः काननं धेनवस्ताः तव विरहविषण्णा ऊष्मल ग्रीष्मताप प्रसरविसरदम्ब स्याकुला स्तम्भमापुः तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्य सञ्जातकेदं पशुकुलमभिवीक्ष्य क्षिप्यमानेतुमारात् त्वयि गतवति हि सर्वतोऽग्निर्जृम्भे तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्यसञ्जातकेदं तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्यसञ्जातकेदं पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमानेतुमारात् त्वयि गतवति सर्वतोऽग्निर्जृम्भे पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमानेतुमारात् त्वयि गतवति सर्वतोऽग्निर्जृम्भे
तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्यसञ्जातकेतुम् पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमाणेतु मारात् त्वयि गतवतिः सर्वतोऽग्निर्जृम्भे तदनु सहसहायैः दूरमन्विष्य शौरे गलितसरणिमुञ्जारण्यसञ्जातकेतुम् पशुकुलमभिवीक्ष्य क्षिप्रमाणेतु मारात् त्वयि गतवतिः सर्वतोऽग्निर्जृम्भे सकलहरितिदीप्ते घोरबाङ्गारभीमे शिखिनि विहितमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् सकलहरितिदीप्ते घोरबाङ्गारभीमे शिखिनि विहितमार्गा अर्धदग्धा इवार्ताः सकलहरितिदीप्ते घोरबाङ्गारभीमे शिखिनि विहितमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् सकलहरितिदीप्ते घोरबाङ्कारभीमे शिखिनि विहितमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् सकलहरितिदीप्ते घोरबाङ्कारभीमे शिखिनि विहितमार्गा अर्धदग्धा इवार्ताः अहह भुवनबन्धो पाहि पाहीति सर्वे शरणमुपगतास्त्वां तापहर्तारमेकम् अलमलमतिभीत्या सर्वतो मीलयध्वं दृशमिति तव वाचा मीलिता क्षेषु तेषु क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीसा सपदि ववृतिरेते हन्तभाण्डीरदेशे अलमलमतिभीत्या सर्वतो मीलयध्वं दृशमिति तव वाचा मीलिताक्षेषु तेषु अलमलमतिभीत्या सर्वतो मीलयध्वं दृशमिति तव वाचा मीलिताक्षेषु तेषु क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीसा सपदि ववृतिरेते हन्तभाण्डीरदेशे क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीसा सपदि ववृतिरेते हन्तभाण्डीरदेशे अलमलमतिभीत्यां सर्वतो मीलयध्वं दृशमिति तव वाचा मीलिताक्षेषु तेषु क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीसा सपदि ववृतिरेते हन्तभाण्डीरदेशे अलमलमतिभीत्यां सर्वतो मीलयध्वं दृशमिति तव वाचा मीलिताक्षेषु तेषु क्वनु दवदहनोऽसौ कुत्र मुञ्चाटवीसा सपदि ववृतिरेते हन्तभाण्डीरदेशे।